வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 2025ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படும் புதிய வரி மக்களுக்கு மேலும் சுமை. காணிகளை அபகரித்து அந்நிய நாடுகளுக்கு விற்பனை. தமிழர் பகுதியில் போராட்டத்தில் குதித்த மக்கள். ஜனாதிபதி அலுவலகத்தை பயன்படுத்தி மோசடி, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. விஜயதாசவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை, மொட்டு கட்சி தீர்மானம். 50 வயதுக்கு மேற்பட்ட உலக அழகி போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை பெண் நாட்டை வந்தடைந்தார். இனி விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் வருமானத்தை அதிகரிக்கும் ஏனைய மூலங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றோம். இதுவரை இலங்கையில் 20% நேரடி வரிகளும் 80% மறைமுக வரிகளும் நடைமுறையில் இருந்தன. இன்று நேரடி வரியை 30%ஆகவும் மறைமுக வரியை 70%ஆகவும் மாற்றியிருக்கின்றோம். எதிர்காலத்தில் நேரடி வரி 40%ஆகவும் மறைமுக வரி 60%ஆகவும் மாற வேண்டும். நேரடி வரியை அதிகரிக்கும் போது மூளைசாலிகளின் வெளியேற்றம் இடம்பெறுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. அப்படியொரு சிக்கலும் உண்டு. அதனால்தான் நாங்கள் 2025ஆம் ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இலங்கையில் மறைக்கப்பட்ட பல சொத்துக்கள் காணப்படுகின்றன. எனவே சொத்து வரியை நடைமுறைப்படுத்துவதனூடாக அவற்றை செயற்றுடனாக்க முடியும். சொத்து வரி என்பதும் மக்கள் பயப்படுவார்கள். மக்களுக்கு சுமை ஏற்படும் வகையில் நாம் அதனை செய்ய மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் விவசாய காணிகளை அபகரித்து அந்நிய நாடுகளுக்கு விற்க வேண்டாம் என கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. 1972ஆம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆட்சி காலத்தில் அப்போதைய பிரதி அமைச்சராக செயற்பட்ட மறைந்த மர்ஹூம் AL அப்துல் மஜீதால் முத்துநகர் பகுதியில் மீள்குடியேற்றப்பட்டது. 1984 இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியின் போது துறைமுக அமைச்சராக இருந்த லலித் அதுலத் முதலியால் வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டது. ஆனால் அம்மக்களுக்கு இதுவரை காணி உறுதி பத்திரம் வழங்கப்படவில்லை எனவும் துறைமுக அதிகார சபையினர் தங்களை தொடர்ந்து அச்சுறுத்துவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது இங்கு 3 விவசாய குளங்கள் காணப்படுகின்றது. சுமார் 788 விவசாய நிலங்களும் காணப்படுகின்றது. 200 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களின் அன்றாட ஜீவனோபாயமாக விவசாயத்தை நம்பியே வாழ்கின்றனர். துறைமுக அதிகார சபையினர் எங்கள் காணியை பெற்று இந்தியாவுக்கு தாரை வார்க்க பார்க்கின்றனர். இதனை அரசாங்கம் நிறுத்தி ஜனாதிபதி எங்களுக்கான காணிகளுக்கான உரித்து படிவங்களை வழங்க வேண்டும். விவசாய குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். ஜனாதிபதி அலுவலகத்தில் பதவி வகிப்பதாக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முதலீட்டாளர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், பல்வேறு நாடுகளுக்கு விசா பெற முயற்சிப்பவர்கள் என பலரை ஏமாற்றி பணம் பெறும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவ்வாறான மோசடியாளர்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும், இவ்வாறான நபர்கள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் பிரசாத் செனரத் என்ற அதிகாரியை 071 530 8032 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு தகவல் பெற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி அலுவலகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் பதவியை ஏற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க பெரமுன கட்சி தீர்மானித்துள்ளது. தமது கட்சியூடாக நாடாளுமன்றம் தெரிவாகிவிட்டு கட்சி உறுப்புரிமையில் இருந்து கூட விலகாமல் மற்றும் ஒரு கட்சியில் பதவியை ஏற்றமை குறித்தே அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்று மொட்டு கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த விவகாரம் கட்சியின் ஒழுக்காற்று விசாரணை குழுவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது எனவும் விஜயதாச ராஜபக்ஷ அழைக்கப்பட்டு இது தொடர்பில் விளக்கம் கோரப்பட உள்ளது எனவும் தெரிய வருகின்றது. சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. எமது வாக்குகளினால் மக்கள் பிரதிநிதிகளானவர்கள் என்று வாகரை பிரதேசத்தினை அளிக்கும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக வாகரை பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் வாகரை பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை மட்டக்களப்பில் உள்ள ஆளுநரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரசானகியனின் ஏற்பாட்டின் கீழ் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வாகரை பகுதியில் இல்மனைட் அகழ்வு மற்றும் ரால் பண்ணை திட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று கோரி வாகரை பிரதேச மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தமது பகுதிகளுக்கு இவ்வாறான திட்டங்கள் பொருத்தமற்றவை எனவும் அவை தொடர்பில் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும், எவ்வாறாயினும் அதனையும் மீறி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுமானால் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என இங்கு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளினால் தெரிவிக்கப்பட்டது. ரால் பண்ணை வளர்க்கும் பகுதிகளில் 20,000த்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள், விவசாய நிலங்கள், கடல் தாவரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. காட்டை அண்டிய பகுதிகளில் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் காணப்படுகின்றன. அதனை அண்டிய சதுப்பு நிலங்கள் காணப்படுகின்றன. இவை இல்லாமல் போனால் வாகரை பகுதி மக்களின் இருப்புகள் இல்லாமல் போகும் நிலை ஏற்படும். வாகரை பிரதேச மக்களின் இருப்பினை மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சிதைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும், வாகரை பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த ரால் பண்ணை திட்டத்தினை நிறுத்துவதற்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கிழக்கு மாகாணத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தினை நோக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை எந்த தடைகள் வந்தாலும் முன்கொண்டு செல்வேன். மக்களுக்கு தீங்கான எந்த திட்டங்கள் வந்தாலும் அதனை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். மக்களுக்கு எதிரான, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த திட்டத்திற்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை எனவும், அதற்கு எதிராக மக்களுடன் இணைந்து செயற்படுவேன் எனவும் இதன்போது கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்ற 50 வயதிற்கு மேற்பட்ட உலக அழகி போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய துஷாரி ஜெயக்கொடி வெற்றி பெற்று இன்று ஞாயிற்றுக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். 37 நாடுகள் பங்கேற்ற இந்த உலக அழகி போட்டியானது இந்த மாதம் 26 முதல் 25 வரை அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. 37 நாடுகளிலிருந்து உலக அழகிகளுக்கு மத்தியில் பெரும் போட்டி நிலவியதாகவும், அதில் வெற்றி பெற்றது இலங்கைக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் எனவும் துஷாரி ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இவர் 50 வயதிற்கு மேற்பட்ட பிரிவில் இலங்கையில் நடைபெற்ற உலக அழகி போட்டியில் வெற்றி பெற்று இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.